தமிழகத்தோட தேர்தல் களம் ரொம்ப பயங்கரமாவே சூடு பிடிச்சிருச்சு. இன்னும் 2 மாதங்கள்ல தேர்தல் வரப்போகுது. இந்த ஒரு சூழ்நிலையில வெற்றி வாய்ப்பு அதிமுகவுக்கு இருக்க போதா இல்ல திமுகவை மீண்டும் தொடர போதாங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தோட துணை செயலாளர், அதுக்கப்புறம் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலானி கிழக்கோட மாவட்ட கவுன்சிலர், 3 முறை காஞ்சனகுடியோர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிற அண்ணன் ஆதித்தன் அண்ணன் அவர்கள்ட்ட தான் இன்னைக்கு ஒரு சிறப்பு நேர்காணல்கள் இந்த கட்சியை பத்தி கேட்க போறோம். அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அந்த 2.0 அந்த வெற்றி தொடருமா? கண்டிப்பா கண்டிப்பா தொடரும். அதுல மாற்றமே இல்ல. அது கண்டிப்பா தொடர வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு. இப்போ பரபரப்பான இந்த அரசியல் போய்கிட்டு இருக்கும்போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சிட்டாங்க. இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த அளவுக்கு பாதகமா இருக்கும்? அவரு தென் மாவட்டத்துல முக்குளத்தூர் மத்தியில நல்ல ஒரு மதிப்பு பெற்றவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஓ பன்னீர்செல்வம் நல்ல லெவல்ல அந்த அம்மா இருக்கையில வச்சிருந்தாங்க. ஆனா அதனால அவருடைய தேனியில இருந்து தென் மாவட்டங்கள்ல உள்ள முக்குளத்தூர் ஓட்டு நிறைய திமுகவுக்கு கண்டிப்பா அது ரொம்ப சாதகமா இருக்கும். ஏன்னா அது மாறும்போது அவரு திருப்பி அந்த அம்மா எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்து வச்சிருந்தாங்களோ அதே நிலைய திமுக இவர் கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா தருவாங்க. அப்ப ஆனா ஒரு நல்ல மதிப்பு இவர் கிடைக்கும். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் இருக்கும்போது அவங்க 3 முறை அந்த முதலமைச்சர் பதவியை இவங்க கையில தான் கொடுத்துட்டு போனாங்க. சோ நம்பிக்கைக்கு அடையாளம்னா அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கிறனாலதான் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் திமுக சார்பில் வெற்றி பெற்றுட்டா அமைச்சர் துறையிலேயோ சபாநாயகர் துறையிலேயோ வாய்ப்புகள் இருக்கும். முக்கியமான பொறுப்புகள் கண்டிப்பா அவருக்கு பேர் சொல்ற அளவுக்கு முக்கியத்துவ மத்தியில ஒரு பேர் சொல்ற அளவுக்கு ஒரு மாபெரும் ஒரு பொறுப்பு கண்டிப்பா கிடைக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சூழ்நிலைன்னா இப்போ ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலா ஒரு தேனிக்காரர் தான். அவர் நம்ம ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நிற்கும் போது நம்ம முதுகுளத்தூர் இந்த பகுதியில் ஒரு கணிசமான வாக்கு வங்கிகள் வச்சிருந்தாரு. இந்த நேரத்துல பார்த்தோம்னா நம்முடைய சசிகலா அப்படிங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க கண்டிப்பா முக்குளத்தூர் சமுதாயத்தோட வாக்குகள் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அப்படி அந்த வாக்கு வங்கிகளை சேதப்படுத்துற விதமா அவங்க கட்சி ஆரம்பிச்சது அதிமுகவுக்கு பாதிக்குமா? இல்ல பெரும்பாலுமே இவங்க முக்குளத்தூர் அப்படின்னு ஒரு கணக்கெடுத்து பார்த்தோம்னா இப்ப இவங்க எல்லாம் அந்த ஏற்கனவே அந்த இன்னைக்கு அசிங்கம் நினைக்கிறாங்கல்ல, அவங்க அசிங்கம் நினைக்கிற எல்லா பேருக்குமே இன்னைக்கு ஒரு திமுக இணைஞ்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் அதுக்கு திருப்பி வரும். ஆமா, அது எம்ஜிஆரோட ஒரு படத்துல பாட்டு பாடி இருப்பாரு, முதல்ல பாடி இருப்பாரு. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனந்த சிரிப்பு, இங்கே ஆணவ சிரிப்பு, இங்க நீயும் சிரிக்க சிரிப்பு தான் பொன் சிரிப்பு, நல்ல தீர்ப்பை ஒழுங்க சொல்லும் நாள் வரும்போது அங்கே சிரிப்பது யார் அழுகுவது யார் தெரியும் அப்போது அப்படின்னு அவர் ஒரு பாட்டு பாடி வச்சிருப்பாரு. அது நாளைக்கு அவர் பொருந்தும். இன்னைக்கு அவரை வெளியே விரட்டிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த எலெக்ஷன் முடிச்சோன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த பாட்டு அவங்களுக்கு. அப்போ நீங்க வர்றதை கவனிச்சு பார்த்தா ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றா ஒரு அமைச்சரவையிலேயோ ஒரு சபாநாயகருக்கான வாய்ப்புகள் வழங்கப்படுமா? பெரிய கண்டிப்பா திமுக அந்த இது கொடுப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த பாடம் இருக்கு. அந்த படத்தை கண்டிப்பா அந்த ஸ்டாலின் கொடுப்பாரு, கண்டிப்பா பண்ணுவார், முதலமைச்சர் கண்டிப்பா கொடுப்பாரு. இப்போ ரீசன்ட் டேஸா ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் அதிமுக வந்திருக்காங்க. நிறைய அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாம் திருப்பவும் திமுக வந்துட்டே இருக்காங்க. இப்ப இடையில நம்ம ராவணபுரத்தை சேர்ந்த அனுராஜ் அவர்கள் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி வர்றது திமுகவுக்கு பலம் சேர்க்குமா? இது வியூகம்லாம் எப்படி? நானே 94 ஏடிஎம்கே தான் டிஎம்கேக்கு வந்தேன். 96 வந்தேன். ஏடிஎம்கே உடைய நடைமுறை அந்த நேரத்துல பிடிக்காம தான் வெளியில வந்தேன். சேர்றவங்க எல்லாருமே சில பொறுப்புல வரும்போது அதுல செயல்பாடு நல்லா இருந்தா கட்சியில இருந்து கொடுத்துறாங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு 4 அமைச்சர்கள் ரகுபதி அவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் அதிமுக வந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு அமைச்சரா இருக்காங்க. ராஜகண்ண செயல்பாடுனால இருக்காங்க. செயல்பாடுகள் நல்லா இருந்தா மேல யாரு வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் சசிகலா, டிடிவி தினகரன் இவங்க எல்லாம் ஒரு கட்சி துவக்கிருக்காங்க, புதுசா துவக்கிருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. தினகரன் ஏற்கனவே கட்சி துவங்கி பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாரு. இந்த அம்மா இப்ப புதுசா அவங்க துவக்கிருக்காங்க. என்னுடைய கருத்து நான் என்ன சொல்லணும்னு நினைச்சோம்னா, முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு துரோகத்தை பண்ணதே இந்த அம்மா தான் சொல்லுவேன். சசிகலா தான் சொல்லுவேன். ஏன் கேட்டீங்கன்னா அவங்க அம்மாவால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்.
ஓ ஓ பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம் அவர்கள். ஆமா கண்டிப்பா. இந்த முக்குளத்தூருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றத வந்து ம். அதை எடுத்து பண்ணது அந்த அம்மா ஆமா. பண்ணுது. ஆ. முக்குளத்தூர் நம்ம மேல முழுமையா நம்பிக்கை இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு அந்த திருப்போம். நம்பிக்கைக்கு பாத்தியமாக அவருக்கு இந்த பொறுப்பை வந்து இவர்கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்து பொக்கிஷத்தை கொடுத்த மாதிரி கொடுத்தது. ஓ பண்ணி பேர் சொல்ற அளவுக்கு முக்குளத்தூர் மத்தியில வந்து ஒரு பேர் சொல்ற அளவுக்கு ஒரு மாபெரும் ஒரு பொறுப்பு ஒரு பொறுப்பு கண்டிப்பா கிடைக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல சசிகலா அவங்க இருந்தாங்க, டிடிவி தினகரன் அவங்க எல்லாமே இருந்தாங்க. இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, முக்குளத்தூர் அப்படிங்கிறவங்களுக்கு இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளம் இருந்துச்சு. ஆனா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுட்டு தனி கட்சிலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இது அதிமுகவுக்கு பின்னடைவா இருக்குமா? இல்ல ஒவ்வொரு அதிமுக இப்ப எங்க இருக்கு? அதிமுக எங்க இருக்கு? அதுதான் பூரா பிஜேபி கைக்கு கட்சியில போயிருச்சு. போய் கையில கொண்டு அவங்க கண்ட்ரோல் போச்சு. அதிமுக இருக்கிறதுக்கு உள்ள இதுதான் இல்ல. ஆமா ஆமா. இப்ப இவங்க வந்து எல்லாம் அவங்களுக்கு அடிமை மாதிரி ஆகி எல்லாம் கொண்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இன்னைக்கு கிடையாதுன்னு சொல்றீங்க. இல்ல அப்போ அடிமையா போச்சு. அது அவங்க கண்ட்ரோல்ல போச்சு. பிஜேபி கண்ட்ரோல்ல இன்னைக்கு அதிமுக போச்சு. இல்ல இல்ல அதிமுக வந்து அந்த அளவுக்கு நம்ம சொல்ற அளவுக்கு இல்ல. பேசினா பிஜேபி தான் பேசணும். பேசணும். இப்போ வந்துன்னா நம்மளுடைய தமிழகத்துல வந்து பிஜேபி ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி அமைச்சிட்டா தமிழகத்தோட வளங்கள் என்ன நிலைமையில இருக்கும்? இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் 2.0 திறந்து கண்டினியூ ஆனா அந்த வளங்கள் மக்களுக்குள்ள பயன்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்? இன்னைக்கு லெவல்ல வந்து ஸ்டாலினுடைய அரசு வந்து ரொம்ப தெளிவா மக்களுக்கு என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும், ஒரு ஒரு அடித்தட்ட மக்கள் கீழே இருந்து மேல கல்வியில ஸ்கூல்ல இருந்து இருக்கிற காலேஜ் பிள்ளைகள் படிக்கிற வரைக்கும் குடும்ப பெண்கள் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து என்ன செய்யணும் எப்படி செய்யணும் சொல்றத ஒன்னையும் கரெக்டாக சிந்திச்சு எல்லா செயல்பாடுமே கரெக்டாக பண்ணிக்கிட்டாங்க. எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு கடுமையான ஒரு பசுமை மாநிலம் சொன்னோம்னா தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான் முன்மாதிரியான மாநிலமா இருக்கு. மாநிலம் இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து அவங்க மற்றவெல்லாம் அடுத்ததுக்கு இதை மாறும்னு நினைச்சோம்னா இந்த நம்ம நாட்டில் இருக்கிற பசுமை அனைத்துமே அழிக்கிற அளவுக்கு தான் அவங்க வட மாநிலத்தில் உள்ள அனைவரும் இங்க வந்து நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா கண்டிப்பா வேலை பார்த்துட்டு பசுமையா இருக்கலாம் அவங்க எல்லாம் இங்க வந்திருக்காங்க. வளங்களை தேடி வர்றாங்க. இப்போ அவங்ககிட்டயே கொண்டு நம்ம பொறுப்பை கொடுத்தோம்னா இங்க உள்ளதெல்லாம் எடுத்துட்டு போயிடும். இங்க உள்ளதெல்லாம் கடல்ல ரெட்டமண்டி போடுவாங்க. ரெட்டமண்டி போட்டா எதுவுமே இல்லாம அரிச்சிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டில் உள்ள வளங்களை அரிச்சிட்டு போயிடுவாங்க. அது தமிழ்நாடே வந்து ஒரு பஞ்சநாடு மாதிரி ஆயிடும். அந்த சூழ்நிலைக்கு நம்ம விட்டுற ஸ்டாலின் அரசு அந்த அளவுக்கு விட மாட்டாங்க. விடல, இது வரைக்கும் விடல. இனிமே மக்கள் விடாம இருக்குன்னு அவ்வளவுதான். கண்டிப்பா அவங்க மக்களுக்கு அதே மக்கள்கிட்ட வந்துருச்சுல. கண்டிப்பா ஸ்டாலின் இருந்து அதை காத்துக்கிட்டு இருந்தாரு. ஆமா ஆமா ஆமா. எலெக்ஷன் வரும்போது மக்கள்கிட்ட வருது. அதை காக்கக்கூடிய பொறுப்பு மக்கள்கிட்ட வருது. மக்கள் அதை காக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. அதை செஞ்சுட்டா சரியா வந்து இப்போ வந்து நம்முடைய ஓபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அவரை வசைப்படுத்திட்டு இருக்காங்க, முன்னாள் சீனியர் அமைச்சர்கள் எல்லாம். இதை உங்க பாணியில என்ன சொல்ல விரும்புறீங்க? இதை வந்து ஒரு எம்ஜிஆர் பாடல கூட நீங்க போன பேட்டியில சொல்லியிருந்தீங்க, அது எப்படி இருக்கு? இல்ல ஓபிஎஸ் அது இந்த பக்கம் வந்து அவங்க சிரிச்சாங்கல்ல. ஆமா ஆமா. இவங்க சிரிச்சது எல்லாமே எல்லாருமே சிரிக்கிறாங்க. ரைட் தான். கண்டிப்பா. ஆமா அதெல்லாம் அந்த எம்ஜிஆர் பாட்டு எம்ஜிஆரோட பாட்டுல சொல்லியிருக்காரு. ஆமா அந்த மாதிரி அவங்க வந்து இன்னைக்கு சிரிக்கிறவங்களுக்கு எல்லா பேருக்குமே நாளைக்கு அழுகுற அளவுக்கு ஒரு சூழ்நிலைய நம்மளுடைய தளபதி கண்டிப்பா அதுக்கு பண்ணுவாரு. அவரை ஓபிஎஸ் வந்து இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி கீழே தள்ளி அவரை கொடி கூட கட்டாமாக்கி அவர் வேட்டி கட்ட கூட கட்டக்கூடாதுன்னு சொல்லி தண்ணி பாட்டில் கொண்டு அடிச்சு பல வழியில அசிங்கப்படுத்தி ரோட்ல வெட்டினாங்கல்ல. இவங்க எல்லாருக்கும் அந்த பாட்டு வந்து நாளைக்கு பொருந்தும். கண்டிப்பா. அப்போ ஓ பன்னீர்செல்வம் வந்து சட்டசபையில இருக்கும் போது அவங்கள பார்த்து யார் அழுவாங்கிறது நாளைக்கு தெரியும் சொல்றீங்க. கண்டிப்பா தெரியும். இப்போ ராமநாதபுரத்தோட திராவிட முன்னேற்ற கழகத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? மீண்டும் வந்து நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் காதர்பட்ச முத்துராமலிங்க அவங்க திருப்பி சீட்டு கிடைக்கப்பட்டு வெற்றி பெற்றா எப்படி இருக்கும்? இந்த வெற்றி வாய்ப்புகள் எந்த மாதிரி இருக்கு? ராமநாதபுரத்தை பொறுத்த அளவுக்கு மாவட்ட செயலாளராக தலைமை அவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்கு. கண்டிப்பா. போன முறை சட்டமன்ற உறுப்பினராக ஒரு பொறுப்பு கொடுத்துருந்துச்சு. ஒரு கொடுத்த எம்எல்ஏ இருக்காரு. ஆனா அது ராமநாதபுரம் மக்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கோம். ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் சொல்லி. ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் அந்த போக்கு மக்கள் ஏன் கொடுத்தாங்கன்னா அவருடைய செயலுக்கு கொடுத்தது. ஏன்டா ஒரு நொடியோட நிக்காமல் அனைத்து பகுதியிலையும் ஓடக்கூடியது.
எல்லா பயிலும் செயல்படக்கூடியவர், ம். கடுமையான ஒரு பெரிய செயல்பட்டார். அதனால மக்கள் அவர் மத்தியில நிக்கிற தொகுதி மட்டும் கிடையாது, இந்த ம். ராமநாதபுரம் தொகுதி அனைத்துலயுமே வந்து அவர் எந்த தொகுதி எங்க கையை காமிச்சாலும் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அவரோட முகத்துக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. செயல்பாட்டுக்கு இருக்கு. அவருக்கு இல்ல, அவர் செஞ்ச செயல்பாடுகளுக்கு இருக்கு. செயல்பாடுகளுக்கு அப்போ கண்டிப்பா வந்து ராமநாதபுரத்துல வந்து சீட்டு ஒதுக்கப்பட்டா ராமநாதபுரத்துல 4 தொகுதியிலே காதல் படுத்த ஜெயிச்சிருவாங்க. சரி, சரி. நம்மளோட ஒரு கணிப்பு இருக்குமா? இப்போ திமுக வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் எத்தனை சீட்டுகள் கிடைக்கும் 234ல? இல்ல கண்டிப்பா என்னுடைய கணக்குனா 220 தொகுதி வரைக்கும் வரும். 220 வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. கிடைக்கும். ஏன்னா மக்களுடைய சுச்சுவேஷன் வந்து இன்னைக்கு நிறைய இதுல மாறிட்டு தெரியும். ஏன்னா இந்த தமிழகத்தை காக்கிறது பொதுவா எந்த சமுதாயமும் சரி, சமுதாய பாகுபாடின்றி அனைவரையும் அரவணைச்சு கொண்டு போகக்கூடியதுல வந்து யார் மேலேயும் கோவப்படாமல், எந்த இதிலும் இல்லாமல், இந்த தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. கண்டிப்பா அந்த கௌரவத்தை வந்து நம்ம எப்பவும் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துடக்கூடாது. இப்படி பல அதே மாதிரி தமிழ்நாடுடைய வளர்ச்சி இன்னைக்கு பல மடங்கு கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் சிந்திக்க தெரிஞ்சவங்க வந்து வேற வச்சு ஓட்டு போட மாட்டாங்க. கண்டிப்பா. அதனால கண்டிப்பா வந்து திமுக தான் ஓட்டு போடுவாங்க. திமுக 220. அப்போ நாளும் நமதே நாடும் நமதே. ஸ்டாலினோட 2.0 தமிழகம் தொடரட்டும். தமிழகம் வருவாரு. கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பா அடுத்த ஆட்சி அமையும் போது கண்டிப்பா இந்த ராமநாதபுரத்துக்கு காதர் பச்சாமத்தில ஒரு அமைச்சரா வருவாரு. ஏற்கனவே வந்து ஒரு ஏர்போர்ட் கொண்டு வந்தாரு. சோ அடுத்து நிறைய கொண்டு வர போறாரு. அமைச்சரா வருவாரு. இந்த ராமநாதபுரமே ஒரு பெரிய பசுமை மாவட்டமாக, முழுமையான ஒரு பசுமை மாவட்டமாக அடையும். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே. இந்த ஒரு காலை நேரத்துல நம்ம சேனலுக்கு இந்த ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.